2025 எனக்கு வந்து இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட் இயர் ஆஃப் மை லைஃப். ஆல்சோ ஒரு சுமாரான இயர் கூட நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பெஸ்ட் திங் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் யூடியூப் சேனல் அண்ட் லேர்ன் a lot, கெட் பிளேஸ்ட் அட் குட் கம்பெனி, ஃபீல் குட். என்னடா எல்லாமே நல்லா தான் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் அதான் இல்லை. பிகாஸ் ஐ டெட் மல்டிபிள் டாஸ்கிங். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் பண்ணுவோம்னா அது மட்டுமா பண்ணுவோம்? இல்லை, எல்லா விஷயமும் பண்ணுவோம். லைக் நம்ம படிக்க போகிறோம், ஃபோன் எடுக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், மீம் பார்க்குறோம், நோட்டிஃபிகேஷன் வருது, சாட்குள்ளே போகிறோம், மெசேஜ் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். மை காட் ஃபக். எது ஒன்று தேவை அதை பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணக்கூடாது அது நம்மளுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம எது பண்ணக்கூடாதோ அதான் பண்ணுவோம். ஸோ அதை நீக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இட் வில் பி யூஸ்ஃபுல் இஃப் யூ நோ திஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், there are the 5 things I picked up. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அட்டென்ஷன் ஸ்பேன். பிகாஸ் இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே போயிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ வந்து பார்க்கலாமா, அந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பீங்க கீழே போயிட்டு. ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா யூ நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் எனிதிங். நத்திங் வில் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, நம்ம அங்கே போவோம், இங்கே போவோம், டே வில் கோன். எப்படி சொல்கிறது, யூ டோட்டலி வேஸ்டிங் யுவர் என்டையர் டே. ஈவன் பிஃபோர் யூ ரியலைஸ் 2026 will go. I wasted my 2026 again. அது நடக்கக்கூடாது அப்படின்னா எப்படி சொல்கிறது, அட்டென்ஷன் ஸ்பேனை கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு டேவோட எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா go and watch reels. Nobody will ask any question. எக்ஸாம் முடிச்சிட்டா ரீல்ஸ் பார்க்கறது இல்லையா, ஃபோன் நோண்டுறது இல்லையா, படத்துக்கு போகிறது இல்லையா. லேட் நைட் ஸ்லீப் ஒரு ஒஸ்டான திங் தான். ஆனால் பட் இதனால நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. 10வது 11வது 12வது 1 2வது தூக்கம் வரல. காலைல எழுந்திரிப்போம், அதே ஒரு 10 மணி ஆகிடும், ஃபோன் எடுப்போம், நோண்டுவோம், அதே டைம் அப்படியே பாஸ் ஆகிடும். அப்புறம் நைட்டு என்ன ஆகும், இந்த டே வேஸ்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு புலம்புவீங்க ஃபேனை பார்த்து. அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா கஷ்டம்தான். வேக்கப் இயர்லி 5-6 அப்படின்னா அகைன் ஒரு 14 hours டே டைம் கிடைக்குது. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். அப்புறம் கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. நம்ம லைஃப்லேருந்து லெட் இட் கோ, லேட் நைட் ஸ்லீப். நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஓ வாட் ஐம் டேட், என்னால் முடியுமா, என்னால் பேச முடியுமா, என்னால் இது பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு டேயில் வந்து இது மாதிரி புலம்பாத ஒரு இதே இல்லை. நோபடி வில் கண்ட்ரோல், பட் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தன் ரேஸ் ஓட போகிறான், 2 பேர். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கிறவன் அவனை எண்டு கோலை மட்டும்தான் பார்க்குறான், அந்த ரீச்சிங் பாயிண்ட்டை மட்டும்தான் பார்க்குறான். அவன் ஓடிடுவான். ஆப்வியஸ்லி பக்கத்தில் இருக்கிறவன் இவனை பார்த்துட்டு என்னுடைய முன்னாடியே ஓடிடுவானோ, நம்மளால் ஓட முடியுமோ, நம்மளுக்கு சரியாக ப்ராக்டிக்ஸ் இல்லையோ அப்படின்னு போட்டு புலம்புவான். அப்புறம் கடைசியில் ஜெயிக்கவும் மாட்டான், புலம்பிக்கினே இருப்பான். அவனை என்னமா வைக்கிதுன்னா அவனை ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனுக்கு கொண்டு வருது. அவன் எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்டேயிங் ஸ்மால், ஃபிட் அட் நத்திங். இதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணுறதை விட எதெல்லாம் வேணுமோ அதை பற்றி திங்க் பண்ணால் லைஃப் சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக யூ நீட் டு லெட் இட் கோ that negative self-talk. Procrastination நம்மளால் பண்ண முடியாது, நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, நம்மளால் கரெக்டாக பேச முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சரி யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ட் டைம் டு டூ. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நெக்ஸ்ட் இயரே வந்துடும். அப்புறம் என்ன, யூ ஷுட் பி லைக் தட். பண்ணியிருக்கலாமோ, அந்த டேட்டில் போஸ்ட் போட்டுருக்கலாமோ, ஸ்டோரி போட்டுருக்கலாமோ, விஷ் பண்ணியிருக்கலாமோ, மெசேஜ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்ன பண்ணுறது, ஈவன் தோ வி கான்ட் கண்ட்ரோல் ப்ரோகாஸ்டினேஷன். அது நம்ம ஏதோ டிகிரி வாங்கின மாதிரி அது நம்ம கூடயே இருக்குது. ப்ரோகாஸ்டினேஷன் ஒன்றுமே பண்ண முடியலையே. லெட் இட் கோ இன் யுவர் லைஃப். ஓகே, ஃபெயில் மோர். ஒரு ப்ராசஸில் நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபெயிலியர். வி ஆர் நாட் ஹியர் டு stay in comfort zone. We are not here to living life what others people thinking, and we are not here to get only happiness, only emotions, only good things. We are not here to getting bad things only. We are here to live our life
ஓகே கெட் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே ஃபெயிலியரே கிடையாது. ஓகேவா நீ எனக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். இட் as simple as that. Just live your life. Start your own journey. I wish you very all the best and very very happy new year for you guys. Thanks for watching. I see you on my next video. Until then, peace and happy new year.